பார்க்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு இடத்திற்கு பெயர் வைத்ததாக பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துக்கு அவங்க பேர் வைக்கலை, இடத்தை மாத்திரம் பலிபீடமாக மாற்றினார்கள். பலிபீடம்னா நமக்கு தெரியும் இல்லையா? பலி செலுத்துறதுக்கு சர்வாங்க தகன பலி, பாவர் நிவாரண பலி, இன்னும் என்ன இருக்குது, ஸ்தோத்திர பலி, எல்லா பலிகளையும் செலுத்துறதுக்காக அந்த காலகட்டத்தில் ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுக்கு தேவனாக இருந்த பொழுது, நோவாவின் தேவன் நோவாவுக்கு தேவனாக இருந்த பொழுது, யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு தேவனாக இருந்த பொழுது அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு பலி செய்தார்கள். ஆமாம் தானே? நம்ம வாசிச்சிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அப்படி தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். தாவீதுடைய கடைசி நாட்களில் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டுறார். எதற்காக அந்த பலிபீடத்தை கட்டினார், எந்த சிச்சுவேஷனில் கட்டினாருன்னு நம்ம பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு நம்ம எங்கே வரணும் அப்படின்னா 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரணும். அது 24ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த பலிபீடத்தை பற்றி குறிப்புகள் இருக்குது. அவர் தன்னுடைய சேனாதிபதியான யோவாபை கூப்பிடுறார். தாவீது ராஜா தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய சேனாதிபதியான யோவாபை கூப்பிடுறார். அவருடைய காலம் முடிய போகுதுன்னு அவருக்கு தெரியுது. அந்நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு தப்பான சிந்தனைக்குள்ளே போகிறாரு. என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு பாவத்தை செய்கிறதற்கு எத்தனைப்படுறாரு. என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, லக்கம் பார்க்க சொல்கிறார், அதாவது கணக்கு பார்க்க சொல்கிறார். சுற்றி இருக்கிற மக்கள் கணக்கு பார்க்க சொல்கிறார். நம்மளுடைய ட்ரெண்டில் சொன்னோம்னா சென்சஸ், நமக்கு தெரியும் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கு பார்ப்போம் இல்லையா? அப்படி பாருன்னு சொல்கிறார். எங்கே? இஸ்ரவேல் தேசத்திலும் யூதா தேசத்திலும் எத்தனை மக்கள் இருக்கிறாங்கன்னு கணக்கு பாரு அப்படின்னு தாவீது ராஜா தன்னுடைய அதிகாரியை கூப்பிட்டு சொல்கிறார். அப்போ யோவாப் சொல்கிறாரு, ஐயா, ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன், நம்மளை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பார், 100 மடங்கு அதிகமாக்குவார், நம்ம எப்படி இதில் போய் கணக்கு பார்க்குறது அப்படின்னு தாவீது ராஜாட்ட யோவாப் சொல்கிறார். அவரை பேசவே விடலை. இவர் சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிறேன் செய், போய் கணக்கு பாரு அப்படின்னு சொல்லிடுறார். கணக்கு பார்க்குறதுக்காக யோவாப் இராணுவ தலைவனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போகிறாரு, யூதா தேசத்திற்குள்ளே போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களும் 20 நாட்களும் எடுத்துக்கொள்கிறாங்க. 9 மாதங்கள் 20 நாட்கள் கழித்து திருப்பி எருசலேம் அந்த நகரத்துக்குள்ளே வர்றாங்க. தாவீதை பார்க்குறாங்க. தாவீதின் இடத்துல சொல்கிறாங்க, ஐயா, ஒரு கணக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம். எப்படி பார்த்துருக்குறோம் அப்படின்னா, யுத்த வீரர்கள், கத்தி எடுத்து சண்டை போடக்கூடிய யுத்த வீரர்கள் எத்தனை பேருன்னு நாங்கள் பார்த்துருக்குறோம் கணக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் இஸ்ரவேலில் மட்டும் 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சூப்பர். அப்படியாப்பா? இங்கே யூதா தேசத்தில் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படியா? சூப்பர். இதை கேட்ட உடனே தாவீதுக்கு ஒரு மனநிலை ஏற்படுது. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, கணக்கு பார்த்துருக்க கூடாதே, பாவம் செய்துட்டோமேன்ற நினைவு அப்போத்தான் வருது அவருக்கு. 9 மாதமும் வரல, 20 நாளும் வரல. கணக்கு பார்த்து முடித்த பிறகு, கணக்கை சொன்ன பிறகு அவருக்கு உணர்வு வருது, அச்சச்சோ தப்பு பண்ணிட்டோமே. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தரிடத்தில் போய் கதறாரு, ஐயா, தப்பு பண்ணிட்டேனே, பாவம் பண்ணிட்டேனே, கணக்கு பார்த்தது தப்பு இல்லையா, நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காத் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே வர்றாரு. அவர் தாவீதோட பேசுகிறாரு. அந்த காத்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நீ தப்பு பண்ணிட்ட, ஆண்டவர் என்கிட்ட ஒன்று சொல்லி விட்டுருக்கிறாரு, உனக்கு 3 தண்டனை இருக்குது. ஒன்று, நீ 7 வருஷம் என்ன நடக்கும், பஞ்சம் ஏற்படும். இல்லை 7 மாதம் வாதை, அதாவது மற்றவங்க ஓன் போர் புரிவாங்க, ஓன் நாட்டில் போர் புரிவாங்க. ஓகேயா? இல்லை 3வது தண்டனை என்ன தெரியுமா? 7 நாள் 3 நாள் உனக்கு என்னது, வாதை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமாம், அவர் என்ன பண்ணிட்டாரு,
ஆமாம், 3 மாதங்களும் 3 நாட்களும். 7 வருஷம் என்ன செய்கிறாங்க, பஞ்சம் வருன்றாங்க. 3 மாதம் சத்துருக்களினால் உனக்கு என்ன வரும், போர் நடக்கும். அப்படி இல்லைன்னா 3 நாள் என்னது, வாதை. வெறும் 3 நாள் வாதை. இவர் எதை செலக்ட் பண்ணுவார், யோசித்து பார்த்துட்டாரு. சரி, இந்த 3 நாள் வாதன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, பிறர் கையில் விழுகிறத விட, சத்துருவின் கையில் போய் நான் விழுகிறத விட, நான் என்ன செஞ்சிடுறேன், ஆண்டவர் கையில் விழுகிறேன்னு காத்துக்கு மறுமொழி கொடுத்துட்றார். காத்து தீர்க்கதரிசிட்ட என்ன சொல்லிட்டாரு, நான் 3 நாள் வாதையை நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது கொடிய நோய் வரும், சங்கார தூதன் இறங்கி வருவார், எல்லாரையும் வதம் பண்ணிடுவார். அதுதான் நடக்க போகுது. அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டார், சரின்னு சொல்லிட்டார். என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. சொன்ன உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. ஃபஸ்ட் அட்டாக்லேயே சங்கார தூதன் வந்து கொன்று போட்டது 70,000 பேர். ஆண்டவர் பார்க்குறாரு, மனஸ்தாபப்படுறார். அடுத்து அவன் எங்கே நிற்கிறான் அந்த சங்கார தூதன்னா, எருசலேம்லே நிற்கிறாப்புல. கொல்ல போகிறாரு, கையை தூக்கிட்டாரு. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு, ஏய் வேணாம், என் பிள்ளைகளை கொல்லாத, வேண்டாம், விட்டுரு, வாதையை எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சங்கார தூதனை ரிட்டனாக கூப்பிட்டுட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, வாதை நிறுத்தப்பட்டுருச்சு. தாவீதுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன்னு சொல்லி. 70,000 பேரை சாக கொடுத்தது ஆண்டவர் தான், ஆனால் மிச்சம் இருக்கிறவங்கள காப்பாற்றினதும் ஆண்டவர் தான். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு தாவீதுக்கு தெரிஞ்சனால என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திடுவாருன்ற நம்பிக்கையோடு தான் 3 நாள் வாதையை செலக்ட் பண்ணார். ஆனால் ஒரே நாளில் வாதை நிறுத்தப்பட்டது. தேவன் அப்படிப்பட்ட தேவன். அப்போ தான் காத்து சொல்கிறாரு, சரி இப்போ இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வானத்துலேருந்து இறங்கி வந்த தூதன் அவர் பார்க்குறாரு. யார் பார்க்குறாரு, தாவீது ராஜா பார்க்குறாரு. இப்போல்லாம் நம்ம அப்படி ஒரு தூதனை பார்த்தா என்ன ரியாக்ட் பண்ணுவோம், சங்கார தூதனை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு. ஆனால் அன்னைக்கு தாவீது பார்த்துருக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சங்கார தூதனை பார்க்குறாரு. அவர் எங்கே நிற்கிறாருன்னா, ஒர்னான் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய நிலத்துக்கு முன்னாடி நிற்கிறத பார்க்குறாரு, வயல் நிலத்துக்கு முன்னாடி. அங்கே போய் ஒரு பலிபீடத்தை கட்டுன்னு காத்து சொல்கிறாரு. உடனே இவர் போகிறாரு, அவரிடத்துல கேட்குறாரு, ஏப்பா நான் என்ன பண்ணுறேன், அந்த அருவான் அப்படின்ற அந்த மனுஷன்கிட்ட போய், எபூஷன் அவர் ஒரு எபூஷன், அந்த நாட்டை சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, இந்த வயல் நிலத்தை எனக்கு கொடுத்துட்றியா? உடனே அவர் எதுக்குங்கய்யா? இல்லைப்பா, 70,000 பேர் செத்து போயிட்டாங்க, வாதை நிறுத்தப்பட்டுருச்சு, பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த அருணான்னு சொன்னாராம், என் தோட்டத்தை எடுத்துக்கோங்க, என் வயல் நிலத்தை எடுத்துக்கோங்க, என் மாட்டையும் எடுத்துக்கோங்க, என் மாடை நான் கட்டி வச்சுருந்தேன் பாருங்க, அந்த எல்லா மரக்கட்டைகளையும் எடுத்துக்கோங்க, பலி செலுத்துங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு மட்டும் கிடைச்சா எனக்கு அது போதும், தேவன் உங்கள் மீது பிரியமாயிருந்தால் எனக்கு அது போதும்னு சொல்கிறார். ஏன்னா அவர் ராஜா இல்லையா, ராஜாவே வந்து கேட்குறப்ப எப்படி இருக்கும் அவருக்கு. ஆனால் ஆண்டவர், அதாவது அந்த ராஜா அப்படி அவர்கிட்ட பதில் சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா, நான் உன்கிட்ட சும்மா வாங்கக்கூடாது, ஏன்னா ஆண்டவருக்காக பலிபீடம் கட்ட போகிறேன், நான் உனக்கு பணம் கொடுத்து தான் இதை வாங்கணும்னு சொல்லி 50 சேக்கல் நிறை வெள்ளி காசு கொடுத்ததாக அதில் எழுதப்பட்டிருக்கு. 50 சேக்கல் நிறை வெள்ளி காசை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி அவர் என்ன செய்கிறாரு, பலி கொடுக்குறார் ஆண்டவருக்கு. அந்த இடம் மிகப்பெரிய பலிபீடம். ஏன் தெரியுமா, அது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸான இடம்னு ஏன் அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கிறப்ப அதிர்ந்து போனேன். உண்மையிலே அந்த இடத்துல தான் ஈசாக்கை பலி கொடுக்கிறதற்காக ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். அதே இடத்தை தான் ஆண்டவரும் தாவீதுக்கு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுக்கிறதற்கு தெரிந்து கொண்டார். அதே இடத்தில்தான் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவாக பிறந்த நம்முடைய தேவன் பலி செலுத்தக்கூடிய ஆண்டவருடைய கல்லறை அங்கே தான் என்ன செய்கிறாங்க, சிலுவையில் ஆண்டவர் அரிக்கிறாங்க. அந்த இடம் எவ்வளோ பெரிய இடமா இருக்கும், இப்போ அந்த பலிபீடம் எவ்வளோ பெரிய மகிமையான இடமா இருந்திருக்கும்.
ஆனால் அந்த பலிபீடத்தை எப்படி வாங்கினார் அவர்? 50 சேக்கல் நிறை பொன் காசுகளை கொடுத்து. எதுவுமே விலைக்கிரயம் இல்லாமல் நமக்கு கிடைச்சா அது தப்பு. தேவனுடைய அன்பு அப்படித்தான். ஆலயத்துக்கு வருவதில் விலைக்கிரயம் செலுத்த மாட்டோம். தேவனத்தில் வந்து பிரவேசிக்கிறதுல விலைக்கிரயம் செலுத்த மாட்டோம். அவருக்காக நேரம் கொடுக்கறதுல விலைக்கிரயம் செலுத்த மாட்டோம். அவருக்காக அன்பு செலுத்துறதுலையும் விலைக்கிரயம் கொடுக்கறதே இல்லை. கஷ்டம் அவரோட அன்பாக இருக்கிறது, அவரை கீழ்ப்படுகிறது, அவர் பேச்சை கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். ஆனால் தாவீதை நம்மளுடைய ரோல் மாடலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் கொடுத்த விலைக்கிறைய நாமளும் கொடுக்கணும்னு நமக்கு தோணும். பலிபீடம் சாதாரணமானதல்ல, தேவாலயம் சாதாரணமானதல்ல, தேவனுடைய பிரசன்னம் சாதாரணமானதல்ல. காணிக்கையை போடுறத கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன காணிக்க, என்ன போதகர் எப்போ பார்த்தாலும் காணிக்கன்னு கேட்குறாரு, என்ன தசமபாகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவனுக்கு கொடுத்து பாரு, அந்த பணத்திற்கு ஆண்டவர் உத்தரவாதி. அவரிடத்துல இல்லாததை அவர் கேட்குறாரு, இல்லை உன் மன நிறைவின்படி அவர் கேட்கிறார். உன் மன நிறைவை காணிக்கையாக செலுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை நம்ம செலுத்துகிறப்ப நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வோம், நம்மளுடைய ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பாக பல மடங்கு பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி ஆமென்.